ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சுடுகு எந்த விதமான நோட்ஸும் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 1 பார்க்கணும், அப்படி தானே? 1 இங்கெல்லாம் 3மே வந்துட்டு இந்த ரோவில் ஃபுல்லாகவே 3 வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 தான் வரணும், நம்ம விட்டு வச்சுருக்கலாம். நம்ம நோட்ஸே இல்லாமல் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி, அதனால தான் இங்கே அப்போ இங்கே 2ல் மட்டும்தான் நோட்ஸ் வரணும். 1 போடுனா போட்டுக்கலாம். நம்ம இப்போ எதுவுமே போட போகிறது இல்லை, நோட்ஸ் இல்லாமல் எனக்கு உங்களுக்கு எப்படி பண்ணலாம் தான் சொல்ல போகிறேன். 1 இருக்கு, 2 வேணும், 2, 5, 9 3 நம்பர் தான் நம்மளுக்கு தேவை இருக்கு. இங்கே 2 வரவே கூடாது, இங்கேயும் 2 வரக்கூடாது. அப்போ இங்கே தான் 2 போட்டாச்சா? வேற எங்கேயாவது இப்போ 2 போட்டு முடிச்ச உடனே நம்ம செக் பண்ணணும். இங்கே 2 இங்கே 2, அப்போ இங்கே 2 இடத்துல தான் 2, அதையும் லீவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 6 பாருங்களேன், இங்கே இருக்குது இங்கே இருக்குது. அப்போ இந்த 2 இடத்துல தான் வரணும், இங்கே வரக்கூடாது. ஏன்னா இந்த ரோல் ஆல்ரெடி வந்துருச்சு, அதனால இங்கே 6 போட்டுக்கலாமா? இப்போ இங்கே பார்த்தோன்னே நமக்கே தெரியுது இந்த பாக்ஸில் வேற இதெல்லாம் ஃபில் பண்ண முடியுது, நம்மளே செக் பண்ணலாம். இங்கே 7 ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்னாலே இந்த பாக்ஸ்குள்ளே இல்லை, அதனால நம்ம 7 போடுறோம். ஓகேவா? இப்போ 1 இங்கே தான் வரும், நமக்கே தெரியுது. இந்த காலம்லேயும் இருக்குது, இந்த காலம்லேயும் இருக்குது, அதனால இங்கே 1. வேற எந்த நம்பர்லாம் இந்த கட்டத்துக்குள்ளே இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4ம் 5ம் மட்டும் இல்லை. அதனால இங்கே ஆல்ரெடி 4 வந்ததுனால இங்கே 4 இங்கே 5. பார்த்தீங்களா? எந்த ஒரு நோட்ஸுமே இல்லாமல் ஒரு பாக்ஸ் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதே அந்த ரோவும் பார்க்கணும், காலமும் பார்த்தோம்னா நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள காலம் ரோ பார்க்கலாம். இந்த ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த நம்பர்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னா 2, 3, 8 3 நம்பர் தான் மிஸ் ஆகுது. அப்போ நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும் இந்த இடத்துல வந்து 2ங்கிற நம்பர் தான். ஏன்னா இந்த பாக்ஸில் 2 வர முடியாதுன்னா ஆல்ரெடி இந்த பாக்ஸ்க்குள்ள 2 இருக்குது, அதனால இங்கே 2 போட்டுடலாம். ஓகேவா? இப்போ எந்த 2 நம்பர் நம்ம மிஸ் பண்ணி வச்சுருந்தோம் அதை மட்டும் ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். 3யும் 8ம். அப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே தான் 3. அப்போ ரிமைனிங் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 8. சால்வ் பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே வேறு எந்த நம்பர்லாம் வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? 1 வர வேண்டியது இருக்குது, 5 வர வேண்டியது இருக்குது, 9 வர வேண்டியது இருக்குது. இப்போ 9 நம்ம கண்ணுக்கு பார்த்த உடனே தெரியுது, மேல் வரிசையில் வரவே முடியாது 9. கரெக்டா? அப்போ இங்கே மட்டும்தான் எம்டியாக இருக்குது, அப்போ 9 போட்டுடலாம். அப்போ ரிமைனிங் நம்பர் மேலே இந்த கட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1ம் 5ம் மட்டும்தான் வரணும். அதனால கன்ஃபார்மாக இங்கே தான் 1, இங்கே 5. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேற இது பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் பார்க்கலாம். ஓகேவா? 1, 2, 3, 4, 5 இருக்கு, 6, 7, 9 வரணும். இந்த 3 நம்பர் தான் வரணும். இங்க 6 வரவே கூடாது, இங்கேயும் 6 வரக்கூடாது. அப்பனா இங்க தான் 6 வரணும். 7 நம்மளுக்கு இந்த கட்டத்துக்குள்ள ஆல்ரெடி வந்துருச்சு, அதனால இங்க 7, இங்க 9. நம்ம என்ன நம்பர் திங்க் பண்றோமோ அந்த 2, 3 நம்பர் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டாலே நம்மளால ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 மட்டும்தான் மிஸ் ஆகுது. கண்டிப்பாக இங்கே 4 வரவே கூடாது, ஏன்னா இங்கே இருக்கு. அதனால இங்கே 4 போட்டுட்டு இங்கே 5 போட்டுடலாம். ஓகேவா? இப்போ இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகுது. ஒரு நம்பர் மிஸ் ஆனதா ஈஸியாக கண்டுபிடிச்சலாமே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இங்கே முடிஞ்சிருச்சா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால இதை கொஞ்சம் விட்டு வச்சிருக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 9 வந்ததுனால இங்கேயும் ஆல்ரெடி 9 இருக்கு. அப்போ இந்த 2 கட்டத்தில் தான் இங்கே ஆல்ரெடி 9 மேலே வந்துருச்சு, அப்போ இங்கே தான் 9 முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்கு, 2 மிஸ் ஆகுது, 2, 7, 9 இந்த 3 நம்பர் தான் மிஸ் ஆகுது. ஓகேவா?
இங்கே வந்து என்ன நம்பர் வரும் அப்படின்னா 2ஆம் நம்பரும் இங்கே டப்பாக்குள்ளே ஆல்ரெடி இருக்குது இந்த பாக்ஸில். அப்போ 9 இருக்கு. அப்போ எந்த நம்பர் மட்டும்தான் இல்லை? 7ஆம் நம்பர் தான் இல்லை. அதனால 7ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே ஆல்ரெடி 9 வந்துருச்சு. அப்போ இங்கே வரக்கூடாது. அப்போ இங்கே தான் 9. மிச்சம் உள்ள ஒரே நம்பர் 2. வேலை முடிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்படின்னா இங்கே பாருங்களேன், 1 2. இங்கே எந்த நம்பர் மட்டும் இல்லை? 3 இல்லை, 5 இல்லை, 8 இல்லை. 8 இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே பாருங்களேன், இந்த வரிசையில் 3ம் வந்துட்டு 8ம் வந்துருச்சு. அப்போ எது மட்டும்தான் இல்லை? 5. அதனால 5 போட்டுக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் 3ம் 8ம் அது நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இது இல்லை, இப்போதைக்கு பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், அழகாக தெரியுது. இந்த வரிசையில் 3 வந்துட்டு, இங்கேயும் 3 வந்துட்டு, அப்போ இங்கே 3 போட்டுடலாம் கண்டிப்பாக. அப்போ இங்கே எந்த நம்பர் தான் மிஸ் ஆகுது? கண்டிப்பாக 8. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ரோ பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 7 மட்டும்தான் இல்லை. கண்டிப்பாக இங்கே 7 வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த கட்டத்துக்குள்ளே 7 வந்துருச்சு. அதனால இங்கே 7, இங்கே 3. இங்கே 3 வந்ததுனால இங்கேயும் 3 இருக்கிறதுனால இங்கே கண்டிப்பாக 3 தான் வரணும். இந்த ஒரு கட்டம் ஈஸி. 1 2 3 4. இங்கே 2. 1 2 3 எல்லாமே போட்டாச்சு. ஓகே, இங்கே பாருங்களேன், இன்னும் இந்த கட்டத்தில் என்னெல்லாம் தான் பெண்டிங் இருக்கு? 4 6 9. கண்டிப்பாக 9 எங்கே தான் வரணும்? இங்கே 9, இங்கே 9, இங்கே தான் கண்டிப்பாக 9. அப்போ 4ம் 6 தான். இங்கே கண்டிப்பாக 6 வரக்கூடாது. அதனால இங்கே 4, சாரி, இங்கே தான் 4, இங்கே 6. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த காலமில் ஒரு 6 வந்துருச்சு, இங்கே ஒரு காலமில் 6 வந்துருச்சு. இப்போ இங்கே 6 வரவே கூடாது. அதனால இப்போ இங்கே 6 போட்டாச்சா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த காலம் செக் பண்ணிங்கன்னா 1 இருக்கு, 2 இல்லை, 5 இல்லை, 6 இல்லை. ஓகேவா? அப்போ 6 கன்ஃபார்மாக எங்கே தான் வரும்? இந்த ரோவில் வரக்கூடாது, இந்த ரோவில் வரக்கூடாது, இங்கே தான் 6. ஓகேவா? இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம 6 எல்லாமே முடிச்சிட்டோம் தான் நினைக்கிறேன். முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம். எங்கெல்லாம் நமக்கு தோணுதோ அங்கெல்லாம் பார்த்து நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா போட்டுகிட்டே இருக்கலாம். வேறு சான்ஸே இல்லை. 1 2 3 4. வேறு என்னெல்லாம் இல்லை? 5 6 6 இருக்குது. 5 7 8 மட்டும்தான் இல்லை. ஓகேவா? 5 7 8 எங்கே வர வாய்ப்பு இருக்குது? இங்கே பாருங்களேன், 5 8 ஆல்ரெடி இருக்குது. அப்போ இந்த இடத்துல எது தான் மிஸ் ஆகுது? 7 போட்டுடலாமா? இன்னும் 5 8 மட்டும் போடணும். அது நம்ம வெயிட் பண்ணி போடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 7 வந்துருச்சு. இங்கே ஒரு நம்பர் போட்டோன்னா உடனே அதுக்கு அடுத்தால உள்ள அந்த ரோவில் உள்ள ஃபுல்லாகவே ரோவும் பார்க்கணும், காலமும் பார்க்கணும். ஏதாவது நம்மளால் போட முடியுதா அப்படின்னு. இப்போ இங்கே பாருங்களேன், 7 இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ரோலை செக் பண்ணிட்டோம். அதே மாதிரி காலமில் செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே 7 வந்துருச்சு, இங்கே 7 வந்துருச்சு, இந்த காலமில் தான் இல்லை. அதனால் நடுவில் ஆல்ரெடி வந்துருச்சு. அப்போ இங்கே தான் 7. அது மாதிரி செக் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே 2 நம்பர் தான் மிஸ் ஆகுது. 1 2 3 4 தான் பார்க்கணும். ஓகேவா? அப்போ 3 இங்கே வரக்கூடாதுங்கிறதுனால இங்கே 4. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்களேன், இந்த 9 நம்பரில் எந்த நம்பர்லாம் மிஸ் ஆகுது? 1 5 8. இப்போ இங்கே பார்த்தோன்னே தெரியுது இந்த காலமில் 5 8 ஆல்ரெடி இருக்குன்னு. அதனால் இங்கே 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1 போட்டாச்சு. 1 போட்டோன்னே இந்த காலமில் செக் பண்ணுங்க, இங்கே ஆல்ரெடி வந்துருச்சு. அப்போ இங்கே 2ல் ஏதோ ஒரு இடத்துல வரணும். இங்கே வர சான்ஸே இல்லை. அதனால் இங்கே 1 போட்டுட்டோமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 4 5 8 தான் இங்கேயும் மிஸ் ஆகுது. விட்டு வச்சிருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 1 2 3 4
இங்கேயும் 5 8 தான், அதனால் விட்டு வச்சுருப்போம். லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இங்கே பார்க்கலாமா? 1 2 2 4 5 வரணும், 3 நம்பர் வரணும். ஓகேவா? இங்கே ஆல்ரெடி பாருங்கள் இந்த காலமில் 2 4 வந்துருச்சு. அப்போ இங்கே தான் 5. அப்புறம் இங்கே 4 வந்துருச்சு. அப்போ இங்கே தான் 4, இங்கே 2 போட்டானாலே இங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு நம்பர் தான் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். 5 மட்டும்தான் நம்மளால் இல்லை. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 போட்டாச்சு. இங்கே 5 போட்டிங்கன்னா எல்லா பக்கமுமே 5 வந்துட்டா நம்ம செக் பண்ணோம்னா இந்த ரோவில் வந்துருச்சு, இந்த ரோவில் வந்துருச்சு, இந்த ரோவில் இங்கே தான் வரணும். ஏன்னா இங்கே போட முடியாது, ஆல்ரெடி 5 வந்துருச்சுல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 8 மிஸ் ஆகுது. 8 பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோவில் இங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு, இந்த டப்பாக்குள்ள தான் வரல, இங்கே வரக்கூடாது, அதனால இங்கே 8. இப்போ இங்கே பார்க்கும்போது இங்கே 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 மிஸ் ஆகுது. ஒரே ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகுது, இங்கே 5. ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு நம்பர் போட்டோம்னா கிட்டத்தட்ட டைமும் கூட பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துலேயே மீடியமே சால்வ் பண்ணிட்டோம், எதுவுமே நோட்ஸே போடாமல். இங்கே 2ஆம் நம்பர். இப்படி தாங்க சால்வ் பண்ணோம். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.